உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட மம்மிஸ் இப்போ வரைக்கும் டைப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையான்னு? உங்களோட சிஸ்டர்ஸ், உங்களோட ஒய்ஃப். ஏன்னா there's a condition called urinary incontinence. இருமும் போது, தும்மும் போது, சிரிக்கும் போது, ஜம்ப் பண்ணும் போது அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அர்ஜென்சி எல்லாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூரின் லீக் ஆகிறது தான் இந்த கண்டிஷனே. ஐயோ இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையான்னு அவங்களே நினச்சி எல்லாரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவ்வளோதான் நம்ம லைஃபே இப்படி தான் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப காமனுங்க. இதை நீங்கள் வெளியில் சொன்னால் அசிங்கம், உங்களுக்கு ஒரு ஷைனஸ் இருக்குது, இதெல்லாமே பிரேக் பண்ணிவிட்டு இதை பற்றி வெளிப்படையாக பேசுங்க உங்கள் ஃபேமிலி கிட்ட. அப்போ தான் நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். யூரினரி இன்கான்டினன்ஸ்ன்றது உங்களோட பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாமே வீக்கானா, அதாவது ஒரு பெலூனுக்கு ஒரு வாய் இருக்கும் தெரியுமா, அது எவ்வளோ ஹார்டாக டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்பிங்டர்ஸ்ன்னு இருக்கும். அதுதான் நம்மளோட யூரின் பிளாடரை ஒரு கண்ட்ரோல் பண்ணும். இது உங்களுக்கு லூஸ் ஆகிடுச்சுன்னா தான் யூரின் லீக் ஆகும். அதை நம்ம டைட் பண்ணுறதுக்கான இன்கான்டினன்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் பண்ணலாம். அதுக்குன்னு கீகல் எக்ஸசைசஸ் இருக்குது, கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இருக்குது, நிறைய ஆசனாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களோட மசிலை ரீபில்ட் பண்ணாலே போதும். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ரீபில்ட் யுவர் ஸ்ட்ரென்த்.